வணக்கம். மருத்துவ குணம் நிறைஞ்ச வல்லாரை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சோன்னு 2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து நல்ல மிதமான தீயில் நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். உளுந்து நல்லா வறுத்தா தான் துவையில் அதோட வாசனையும் நல்லாயிருக்கும். அதிக நேரம் இருந்தால் கெட்டும் போகாது. அது நல்லா வறுபடும் போது அதில் அந்த குழகுழப்பு தன்மையும் இருக்காது. காரத்துக்கு ஏற்ற அளவு காஞ்ச மிளகாய் இதோட சேர்த்துக்கலாம். மிளகாயும் வறுப்பட்டதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னியில் புளி மட்டும் சேர்க்க வேணாம். உங்களுக்கு புளிப்பு சுவைக்கு வேணும்னா அரைக்கும்போது கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதில் உளுந்து தேங்காய் எல்லாம் வச்சு நம்ம அரைக்கிறோம். அதனால் அதில் கசப்பு தெரியாது. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். இதெல்லாம் வறுப்பட்டோன்னே ஒரு கைப்பிடியில் வல்லாரைக்கீரையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை காம்போடு சேர்த்துக்கிறேன். இது காம்பை எடுக்க வேணாம், அதை நம்ம அரைக்க தான் போகிறோம். இலையில் இருக்க அதே மருத்துவ குணம் காம்புலையும் இருக்கும். இது வதங்கிடுச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு ஒரு 4 பூண்டு பல்லும் சேர்த்துட்டு ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாக துவையலை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த துவையல் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கசப்பே இல்லாத வல்லாரை துவையல் ரெடியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.